கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கு இணைந்து ஆண்டோடைய வார்த்தையை தியானிப்பதில் நான் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்படும். வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இன்னைக்கும் நம்முடைய வேண்டுதலை கேட்கிற தேவன், உன் வேண்டுதல் என்ன என்று கேட்டு நம்முடைய வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிற ஒரு தேவன். இன்னைக்கும் என்னென்ன காரியத்தை ஆண்டவர் செய்யணும், என்னென்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சமூகத்தில் எதிர்பார்க்குறீங்களோ, என்னென்ன நன்மையை கர்த்தருடைய சமூகத்தில் எதிர்பார்க்குறீங்களோ, நீங்கள் வேண்டிக் கொள்வதை கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்வார். ஏன்னா அவர் விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு தேவன். அது மாத்திரமல்ல, அவர் உதடுகளின் விண்ணப்பங்களை தள்ளாதிருக்கிற கர்த்தர் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னைக்கு யாபேஸ் வேண்டிக் கொண்டதை அருளி செய்த கர்த்தர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்லவே அல்ல. இன்னைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் என் வேண்டுதல் கேட்கப்படணுமே, கர்த்தரின் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணுமே சொல்லி வந்திருக்கிறார். இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியமே வேண்டுதல் கேட்கப்படும் என்று. இன்றைக்கி ஆண்டுடைய சமூகத்தில் அப்படியாய் இந்த ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு ஜெப வேளையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். மெய்யாகவே கர்த்தர் நாம மகிமைப்படும்படியாக உங்கள் வேண்டுதலுக்கு கர்த்தர் கட்டாயமாய் பதில் கொடுப்பாங்க. பாருங்க, 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். அங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தீனாகிய கோலியாத் எழும்பி வருகிறார். சவால் விட்டு வர, என் கூட யார் யுத்தம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சவால் விடுகிறார். கோலியாத்துடைய சத்தத்தையும் அந்த சவாலான வார்த்தையும் கேட்ட உடனே சகல இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்தார்கள். அந்த சத்தத்தை கேட்ட உடனே, பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பயம் வந்தது. பயந்து ஓடினார்கள் என்று போடப்பட்டிருக்கு. இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிற அந்த வார்த்தை கேட்க முடியல. உரத்த சத்தத்தோட கூட சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்ட உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. ஆனா பாருங்க, அந்த சத்தத்தை, கோலியாத்து மூலமாய் வருகிற அந்த சவால் விடுகிற சத்தத்தை கேட்ட தாவீது என்ன செய்கிறாரு, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறானே என்று சொல்லி வேதனோட வருத்தத்தோடு தாவீது சவுலை போய் பார்த்து என்ன சொல்றாரு, இந்த கோலியாத்தோட நான் யுத்தம் பண்ண போறேன். கோலியாத் என்ன சார், யார் என் கூட யுத்தம் பண்ண முடியும் அப்படி தன்னுடைய பலத்தினால, தன்னுடைய திறமையினால், ஞானத்தினால சவால் விடுகிற கோலியாத்துக்கு கண்டு ஜனங்கள் தான் பயந்தாங்க. ஆனா பாருங்க, தாவீது என்ன செய்ய, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறானே என்று சொல்லி சவுல்கிட்ட போய், நான் கோலியாத்தோடு யுத்தம் பண்ணுவேன், நான் இந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத்தின் மீது யுத்தம் பண்ணி ஜெயம் எடுப்பேன்னு சொன்ன உடனே சவுல் என்ன சொல்கிறார், இல்லை, நீ இளைஞ, அந்த பெலிஸ்தீன் யுத்த பயிற்சி எடுத்தவன், உன்னால அவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. பாருங்க அருமையானவளே, தாவீது அப்ப என்ன சொல்லுகிறாரு, ஒரு விசை ஒரு கரடியும் ஒரு சிங்கமும் என் ஆட்டை கொண்டு போடும்படியாய் கடந்து வந்தது. அந்த வேளையில அந்த சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் என் ஆட்டை தப்பிவிக்கும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்தாங்க. அது உடனே என்ன செய்தது, அந்த சிங்கமும் கரடி என் மேல் பாய்ந்து என்னை கொன்று போடும்படியாக வந்த பொழுது அதனுடைய தாடையை பிளந்து அது என்னை கொன்று போடாதபடி அதன் மீது ஜெயம் எடுக்கும்படியாய் எனக்கு தேவன் கிருபை பாராட்டின. அந்த கர்த்தர் இன்றைக்கும் மாறாதவர். அந்த கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத்துமே நான் ஜெயம் எடுப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஆண்டவர் கடந்த முறை வந்த ஒரு சிங்கத்தின் வாய்க்கும் கரடியை வாய்த்து என்னை தப்புவித்தாரு. அந்த தேவன் இந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத்து கைக்கு என்னை தப்புவிக்க வல்லவர். நான் சரி, கர்த்தருடைய நாமத்தினால அவன் மீது நான் ஜெயம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய வல்லமையுள்ள நாமத்தான் ஜெயம் எடுப்பேன் என்று கடந்து போறார். பாருங்க, அவர் போறதை பார்த்த உடனே கோலியாத் இன்னும் நிந்தனையான வார்த்தைகளை தாவீதை பார்த்து சொல்லுகிறாரு. அப்போ மறுபடியும் தாவீது என்ன சொல்றார், இல்லை, நான் சேனையின் கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தால் நான் வருகிறேன் என்று சொல்லி 5 கூழாங்கல் எடுத்தாரு. ஒரே கூழாங்கல்
கோலியாத்து நெற்றியில் பட்டது, அவன் கீழே விழுந்து மாண்டு போனான் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறேன். இன்னைக்கு அருமையான ஆண்டோடைய சமூகத்தில் என்னென்ன காரியத்தை வேண்டிக் கொள்ளும்படியாய் இந்த நாளில் காத்திருக்கிறீங்களோ, இயேசுவின் நாமத்தை சொல்லி செபிங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் நம்ம ஜெயம் உண்டு. இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவாங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது சத்ருவாகிய பிசாசு தலை நசுக்கப்படும். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது நம்மளுக்குள்ள இருக்க பலவீனங்கள் மாறும், சுகவீனங்கள் மாறும், துக்கங்கள் மாறும். நமக்கு விரோதமாய் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்க அந்த பொல்லாத சத்துரு கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் சமாதானம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் சந்தோஷம் உண்டு. அவருடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கும்போது அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும்போது முடியாததை தேவன் முடிய செய்வார். வேதாகமத்தில் கூட நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் ஒரு பிறவி சப்பானியை தேவாலயத்தின் வாசலில் தினந்தோறும் படுக்க வைப்பாங்க. அவன் பிச்சை கேட்பான். தேவாலயத்துக்கு போகிறவங்கள்ட்ட பிச்சை கேட்பான். போகிறவங்க அவனுக்கு காசை போட்டு போவாங்க. அதே போல் அங்கே பேதரும் யோவானும் வர்றாங்க. அதே போல் பேதரும் யோவானையும் பார்த்து அவங்க காசு கேட்குறாரு. அப்போ அவங்க என்ன சொல்லுகிறாங்க, எங்ககிட்ட பொண்ணும் கிடையாதப்பா, எங்கிட்ட வெள்ளியும் கிடையாது, ஆனால் எங்கள்கிட்ட என்ன உண்டு, இயேசுவின் நாமம் உண்டு. இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடிய அதிகாரம் எனக்கு உண்டு. இயேசுவின் நாமத்தை எழுந்து நட என்று சொல்லி அவன் கரங்களை பிடித்து அவனை தூக்கி விட்டாங்க. அந்த பிறவி சப்பானி எழுந்தார், நடந்தார், குதித்தார், தேவாலயத்துக்குள்ளாக கடந்து போனார், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு பிறவியிலே சப்பானியாய் இருந்த சகோதரன் எழும்பி நடக்கும்படியாய் கர்த்தர் சமூகத்தில் எப்படி வேண்டிக் கொண்டாங்க பேதுரு யோவானும்? இயேசுவின் நாமத்தை சொல்லி அவங்க ஜெபித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் கைகளை பிடித்து தூக்கி விட்டாங்க, எழுந்தான், நடந்தான். இன்னைக்கு அருமையான என்ன அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்க? என்ன காரியம் நிறைவேற்றப்படணும் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறீங்க? ஒரு விண்ணப்பம் வேண்டுதல் எப்படி இருக்கணும்னா, கர்த்தருடைய நாமத்தை சொல்லக்கூடிய அதிகாரத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லி செபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடைபெறும். பாருங்க, எல்லாருக்கும் காசு போட்டு போனவங்க அந்த ஆலயத்துக்குள்ள போய் அமர்ந்திருப்பாங்க. இந்த பிறவி சப்பனி அந்த சகோதரன் இயேசுவின் நாமத்தை சொன்னவனை எழுந்து நடந்த சகோதரன் ஆலயத்துக்குள்ள போய் தேவனை மகிமைப்படுத்துகிறார். அப்போ அங்கே உள்ளவங்க அவனுக்கு காசு போட்டவங்க பார்த்தவன ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே வாசல்ல உட்காந்துருந்தான், பிறவி சப்பனி நடக்க முடியாத நிலைமை உட்காந்துருந்தானே, நான் தானே காசு போட்டேன், என்கிட்ட இருந்த காசை நான் போட்டேனே, எப்படி இவன் நடந்தான்? ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. சிலர் என்ன சொல்லியிருப்பாங்க, இவன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான், தினந்தோறும் இருக்க காசை போடாமல். ஏன்னா தினந்தோறும் அந்த பிறவி சாப்பானையை கொண்டு வந்து ஆலயத்தின் வாசலை வைப்பாங்கன்னு ஆண்டோடைய வார்த்தை சொல்லுவார். தினந்தோறும் இவன் காசு கொடுக்க முடியுமான்னு எத்தனை விலைக்கு போயிருப்பாங்க. அவங்க கூட சொல்லியிருப்பாங்க, நினைச்சிருப்பாங்க, ஐயோ தொந்தரவு தாங்களேன்னு சொல்லி நம்ம சற்று விலகித்தானே வந்தவங்க, பார்க்கக்கூட இல்லாதபடி இவன் சத்தத்தை கேட்டும் தூரமாக விலகி வந்தோமே, எப்படி இவன் நடந்து இந்த ஆலயத்துக்குள்ளே வந்தாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவனை பார்த்தவங்க, அந்த பிறவி சாப்பாடைய சத்தத்தை கேட்டவங்களாம் ஆச்சரியப்படும் வண்ணமாக, யாரெல்லாம் அவனை ஒதுக்கினாங்களோ, அந்த பிறவி சாப்பானை யாரெல்லாம் அற்பமாக எண்ணினாங்களோ அவங்க கண்களெல்லாம் ஆச்சரியப்படும் வண்ணமாக பிறவி சாப்பானையே நடக்க செய்தது. அந்த இயேசுவின் நாமத்தில் அவங்க வேண்டிக் கொண்டாங்க. இயேசுவின் நாமத்தில் அவங்க விண்ணப்பம் பண்ணினாங்க. அற்புதங்களை கர்த்தர் செய்தாங்க. இன்னைக்கு அருமையான அவனுடைய சமூகத்தில் இன்னைக்கு என்ன விண்ணப்பமோ என்ன வேண்டுதல் கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது இதுவரை காணப்படுகிற தடைகளுக்கு மத்தியிலே ஆசீர்வாதமான வழிகளை கர்த்தர் திறப்பாங்க. இதுவரை உங்களுக்கு விரோதமாய் சத்துரு போராடி கொண்டு இருக்கலாம். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக சத்துருவான பிசாசு போராடி கொண்டு இருக்கலாம். இரவு நேரங்களில் தூங்க முடியல. நேர் சொல்லுவாங்க, எங்களால் நிம்மதியாக தூங்க முடியல, இரவில் எங்களுக்குள்ள இனம் புரியாத ஒரு பயம். சில சொல்லுவாங்க, ஏதோ காதில் பேசுகிற மாதிரி சத்தம் கேட்குது, நான் நல்லா தான் படுத்தேன், தூங்க ஆரம்பித்தேன், பயந்து போய் முழித்து கொண்டேன், கெட்ட சொப்பனம் வந்தது, முழித்து கொண்டேன், அதுக்கப்புறம் என்னால் தூங்கவே முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, என் குடும்பத்துக்கு விரோதமாக பில்லீசனை செஞ்சிட்டாங்க, செய்வனை செஞ்சிட்டாங்க, என்னால் என் குடும்பம் சமாதானமாக இல்லை, என்ன செய்தாலும் ஆசீர்வாத தடை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்க முடியலை அப்படின்னு எத்தனை பேர் செபிக்க முடியாது கடந்து வருவாங்க. அருமையானே, இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசு நடும்.
இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொல்லி வேண்டிக் கொள்ளும் பொழுது அந்த போராட்டங்கள் உங்களை விட்டு விலகி செல்வதை காண்பீர்கள். இயேசுவின் நாமத்துக்கு பிசாசு நடும். இன்னைக்கு அருமையாக ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளோ நாளாக செபிக்கிறேன், வாசிக்கிறேனே, கண்ணீர் வடிக்கிறேனே, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறேனே, இன்னைய விண்ணப்பம் கேட்கப்படலேன்னு சொல்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு ரகசியம், இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஆவிக்கிற அனுபவம். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் செபிக்கிற நீங்கள் இயேசுவின் நாமத்தை கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை நிமித்தமாக சொல்லி இந்த போராட்டம் என்னை என் குடும்பத்தை விட்டு விலகி செல்லட்டும், இயேசுவின் நாமத்தை இந்த உபத்திரத்துக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தை இந்த பலவீனத்தின் ஆவி எங்களை விட்டு விலகி செல்லட்டும், இயேசுவின் நாமத்தை எங்களை பயமுறுத்த அந்த பயமுறுத்தல் ஆவி குழப்பத்தின் ஆவிகள் விலகி செல்லட்டும் என்று கர்த்தருடைய வல்லமுள்ள நாமத்தை நீங்கள் சொல்லும் பொழுது இன்னைக்கு நீங்கள் வேண்டிக் கொள்வதில் ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும். கர்த்தர் உங்கள் கூட இருந்து ஆசீர்வதிப்பாங்க. ஆண்டவர் உங்கள் எல்லையை பெரியாக்குவாங்க, உங்கள் கூடவே இருப்பாங்க. உங்களை தீங்கு அணுகாதபடி கர்த்தர் வெயிலடித்து பாதுகாத்துக்கொள். இதுவரை சத்துரு மறுபடியும் போராடி கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லுகிறாங்க, என் நாமத்தை சொல்லி செவி, என் நாமத்தை சொல்லி நீ என் சமூகத்தில் செபிக்க என் நாமத்தினால விடுதலை உண்டு, என் நாமத்தினால ஜெயம் உண்டு. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்குற உங்களுக்கு மறுபடியும் கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறாங்க. என் வேண்டுதலை தேவன் அருளி செய்தார் என்று உங்களை சாட்சியாய் நிறுத்தும்படியா கர்த்தர் சொல்லுகிற காரியமே, என் நாமத்தை சொல்லி செவி, விடுதலையை பெற்றுக்கொள்ளுவாய், அற்புதங்களை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லி கொண்டே இருக்கிறார். பாருங்க, ஊழியத்தின் பாதையில கர்த்தர் செய்த சாட்சியை நான் சொல்லுகிறேன். ஒரு அருமையான தம்பி, அந்த தம்பி பாளையங்கோட்டையில் உள்ள சாப்டர் ஹைஸ்கூலில் 9வது வகுப்பு படித்து கொண்ட தம்பி. இது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியம். அந்த அருமையான தம்பி பாருங்க, ஒரு நாள் செபிக்கும்படியாய் ஒரு சகோதரன் அழைத்து கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த சகோதரன் சொன்னாங்க, இந்த அருமையான தம்பி சாப்டர் ஹைஸ்கூலில் 9வது வகுப்பு படிக்கிறாங்க. இந்த தம்பி ஆண்டவரை அறியாத தம்பி, இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட அபிஷேகம் பெற்ற சகோதரனாய் இன்னைக்கு எல்லா ஜெபத்திலும் கலந்து கொள்வாங்க. ஆண்டவரை நேசிக்கிற ஒரு அருமையான சகோதரன். இவன் மூலமாய் பாருங்க, அநேக வாலிப தம்பிமார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க அப்படின்னு அழைத்து வந்த ஒரு ஆசிரியர் சொன்னாங்க. ஆசிரியரே அவனை குறித்து சாட்சி சொன்னாங்க. நம்ம கிறிஸ்தவ பள்ளியில் வந்து படித்த பிற்பாடு இப்படியாய் ஆண்டவரை அறிந்து கொண்டார். அவங்க வீட்டில் போய் சொன்னால் முதல்ல எதிர்ப்பு இருந்தது, இப்போ எதிர்ப்பு இல்லை. ஏன்னா அவன் ஜெபிக்கும் பொழுது அவன் ஜெபத்தை கேட்டு அவங்க குடும்பத்தில் கர்த்தர் எவ்வளவோ அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். ஆனால் இப்போ எதிர்ப்பு இல்லை. இந்த தம்பிக்கு இப்போ ஒரு வாஞ்ச ஆசை, ஆண்டோடைய ஊழியத்தை செய்யணும், இந்த படிப்புக்கு மத்தியிலும் ஆண்டோடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும், என்னை போல ஆண்டவரை அறியாதவங்க ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். இதுதான் அந்த தம்பிக்குள்ளாய் வாஞ்ச விருப்பம், ஆசைன்னு சொன்னாங்க. அப்போ அந்த தம்பியை பார்த்து நான் கேட்டேன், தம்பி உனக்கு எதுக்காப்பா ஜெபிக்கணும் அப்படி சொன்ன. இந்த தம்பி என்ன தெரியுமா சொன்னார், ஆண்டி நான் 9வது படிக்கிறேன், எனக்கு ஞானம் தரணும், நல்ல மார்க் வேணும், அதெல்லாம் முதலாவது சொல்லவே இல்லை. அந்த தம்பி கேட்ட காரியம், அந்த சின்ன தம்பி கேட்ட காரியம், அந்த தம்பி சொன்னார், ஆண்டி நான் ஆண்டோடைய ஊழியத்தை செய்யணும், என் குடும்பத்துலேயும் இயேசுவை அறியாதவங்க இருக்கிறாங்க, அவங்களாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, அற்புதங்கள் மூலமாக தான் இயேசு மெய்யான தேவனின் புறமாசா அறிந்து கொள்ளுவார்கள் என்று. அப்போ என் குடும்பத்தாரெலாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. அவங்க ஆண்டவரை அறிந்து கொள்ளணும்னா என் மூலமாக கர்த்தர் என் குடும்பத்தில் அற்புதங்களை செய்யணும். நான் யார் யாருக்கு ஜெபிக்கிறோனோ கர்த்தர் அவங்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்யணும். அப்போ தான் இயேசு உண்மையான தேவனை ஏற்றுக்கொள்வாங்க. எனக்கு அந்த கிருபை வேணும், எனக்கு அந்த வரம் வேணும், எனக்கு அதுக்காக ஜெபிங்க, நான் ஊழியத்துக்கு போகணும், ஊழியத்தின் பாதை ஆத்ம ஆதாயம் பண்ணணும், அதுதான் எனக்கு வாஞ்ச ஆண்டி, எனக்காக ஜெபிங்க அந்த தம்பி சொன்னாங்க. அந்த தம்பி சொன்னாங்க, முன்பு என் பேர் சீனிவாசன், இப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், என் ஞானஸ்தான பேர் டேனியல். அப்போ இந்த தம்பிக்காக நான் செபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இந்த தம்பி வாஞ்சித்து கேட்குற ஆண்டவரை வேண்டிக் கொள்வதே அருளி செய்வேன்னு சொன்னீங்களே, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் இந்த தம்பி செபிக்கொண்டு அற்புதங்கள் நடைபெறணும் ஐயா, புறமசா அற்புத அடங்கள் மூலமாக தான் இயேசு மெய்யான தேவன் அறிந்து கொள்வார்களே, இயேசுவின் நாமத்தை சொல்லி இந்த தம்பி செபித்து அற்புதங்களை அதிசயங்களை காணும்படியாய் உங்கள் நாமம் மகிமைக்க திரள் ஆத்மங்கள் ஆதாயம் பண்ண முடியாத கிருபை அந்த தம்பிக்கு கொடுத்துருங்க, அந்த வரங்களை கர்த்தர் கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த தம்பியை ஆண்டவர் சமூகத்தை ஜெபித்து ஆசீர்வாதத்தை அனுப்பினேன். அந்த தம்பிட்டு சொன்னேன், நீ ஆண்டோடைய சமூகத்தை ஜெபித்து இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபி, அற்புதங்கள் நடக்கும்னு சொல்லி அந்த தம்பி கடந்து போயிட்டாங்க. கூட இருக்க ஆசிரியர் கூட வருவாங்க, சில சமயம் ஃபோன் பண்ணுவாங்க பாருங்க. அப்போ ஒரு சில மாதங்கள் கழித்து
அந்த தம்பி ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக அந்த ஆண்டி இன்றைக்கி உங்களை பார்த்தே ஆகணும், எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க. அப்போ அந்த தம்பியை நான் பார்க்கும் பொழுது அந்த தம்பி சொன்ன ரொம்ப சந்தோஷம். ஆண்டி ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஜெபித்த பொழுது கர்த்தர் எவ்வளோ பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்தான்னு சொல்லி அந்த தம்பி சந்தோஷமாக ஒரு காரியத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அந்த டேனியல் தம்பி சொல்கிறாங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மாமா அத்தை இருக்கிறாங்க, அவங்க ஆண்டவர் அறியாதவங்க. அந்த அத்தை கொஞ்ச நாளாக பாதிக்கப்பட்டாங்க, சத்தம் போடுவாங்க, அலறுவாங்க. உடனே இந்த மாமா சைக்காட்ரிக் டாக்டர்கிட்டலாம் கூட்டிகிட்டு போனாங்க, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, ஒன்றும் முடியலை. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அந்த வீட்டில் சத்தம் இல்லை. அப்போ நான் ஒரு நாள் எங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டேன், அந்த அத்தையோடைய சத்தம் தாங்கலை, அடுத்த பக்கத்தில் உள்ளவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. டாக்டரும் இதுக்கு மேலே எங்களால் என்ன செய்யன்னு தெரியலன்னு சொல்லிட்டாரால இப்போ இந்த அத்தையை ஒரு அறையில் போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. அந்த அறைக்குள்ளே தான் சத்தம் போட்டு அந்த அறைக்குள்ளேயே கிடப்பாங்க, அங்கேயே கதை தந்து சாப்பாடை தள்ளி விட்டுருவாங்க தான், அத்தை வெளியவே விட மாட்டாங்க. இந்த தம்பிக்கு ரொம்ப பாரமாயிட்டு, ஆண்டவர் அற்புதம் செய்வாருன்னு சொல்லி அந்த தம்பி செபிக்க ஆரம்பித்த தம்பி அவங்க அம்மா அப்பாட்ட சொன்னாங்களாம், நான் அந்த அத்தையை போய் பார்க்க போகிறேன். அத்தையை போய் பார்க்கலாம் முடியாது, நீங்கள் போகக்கூடாது, அவங்க ரூமில் போட்டு அடைச்சி. இல்லை நான் போகணும்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாட்ட பெர்மிஷன் கேட்டு அந்த பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த மாமா வாப்பா தம்பி என்னன்னு கேட்ட உடனே நான் அத்தையை பார்க்க வந்திருக்கிறேன்னு இந்த தம்பி சொல்லியிருக்கிறான். உடனே அந்த மாமா சொன்னாரா, டே அது அத்தை இல்லைடா, அது பேய்டா, அது பிசாசுடா, அதை பார்க்க முடியாதுடா, டாக்டர்லாம் கூட்டு பண்ண ஒன்றுமே செய்ய முடியாதுன்ட்டாங்க, அதனால அது நம்மளை போல மனுஷன் இல்லை, மனுஷன் இல்லை, அதனால் அதை ரூமில் போட்டு அடைச்சி வச்சுட்டோம், அந்த பேய் பிசாசு வெளியே வராதபடி அந்த ரூமில் போட்டு அடைச்சி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த மாமா சொன்னாராம். உடனே இந்த தம்பி சொன்னானா, நான் அந்த அத்தையை ஒரு தடவை பார்த்துக்கிடவானோ. அந்த மாமா சொன்னான், டே நானே போக முடியாது, நீ எப்படி உள்ளே போவ, அதெல்லாம் போக முடியாது, நீ போ, உங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு சத்தப்பட்டா. அப்போ அந்த தம்பி கெஞ்சினானா, ஆமாம் ஒரே ஒரு தடவை அத்தையை பார்த்து நான் ஜோம் பண்ணிடுறேன்னு. ஜோம் பண்ண போறியா, அதெல்லாம் எதுவுமே நடக்காது, திரும்ப திரும்ப கெஞ்சி இருக்கிறான். உடனே சரி வா, ஒரு ஜன்னலை வேணால் லேசாக திறந்து காட்டுறேன்னா அது வழியாக தான் ஓசு வச்சு தண்ணி அவள் மேலே அடித்து அப்படி தான் குளிப்பாட்ட முடியும். தண்ணி அடித்து அதே நனைஞ்ச ட்ரெஸ்ஸோடு அப்படியே காஞ்சி அதே ரூம்குள்ளே தான் கிடப்பா. அந்த ரூம் ஜன்னலை வேணால் திறந்த விட ரொம்ப சத்தம் போடுவாடா. அப்படி பரவாயில்ல மாமா, நீங்கள் ஜன்னல் திறங்கணும். ஜன்னலை லேசாக கொக்கி போட்டு ஜன்னல் திறந்து விட்டார். இந்த தம்பி பார்த்த உடனே அந்த உள்ளே இருக்க அந்த சகோதரி ரொம்ப சத்தம் போட்டிருக்காங்க. இந்த மாமா ஓடி வந்துட்டார். இந்த தம்பி அந்த ஜன்னல் கம்பியை பிடிச்சிக்கிட்டு என்ன தெரியுமா சொல்லி ஜெபித்தாங்களாம். 9வது வகுப்பு படிக்கிற தம்பி, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த ஆண்டிக்குள்ளே இருக்கிற சத்துரு வெளியே போகணும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்னு சொல்லி கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தை சத்தமிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தானா அந்த தம்பி. இயேசுவின் நாமம் மேலான நாமம், சத்துருவை அழிக்கக்கூடிய வல்லமையுள்ள நாமம், பிசாசு நடுங்கும்படியான வல்லமையுள்ள நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அந்த தம்பி ஜெபிக்க பாருங்க, உள்ள அந்த சகோதரி ஓலமிட்டு சத்தமிட்டு கொஞ்சத்தில் அப்படியே கீழே ரூம்குள்ளே விழுந்திருக்கிறாங்க. இந்த தம்பி தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறான். அப்போ அங்கே தள்ளி போயிருந்த மாமா, சின்ன இவ்வளோ நேரம் சத்தம் கேட்டுச்சே, இப்போ சத்தம் இல்லையேன்னு சொல்லி மெதுவாக வந்தாராம். வந்து இந்த தம்பி ஜன்னல் கம்பியை பிடிச்சி ஜெபித்து கொண்டே இருக்கிறான். இந்த மாமா வந்து ஜன்னல் வழியை பார்த்துருக்காரு. உள்ளே இருந்த அந்த சகோதரி கீழே அப்படியே ஒன்றும் இல்லாதபடி கீழே விழுந்து கிடந்தாங்க. உடனே இந்த மாமா என்ன செஞ்சாரா, அந்த தம்பிட்ட, டேய் என்னடா செஞ்சாங்க, ஒன்றும் இல்லையே, இயேசுடைய பேரை சொல்லி நான் ஜெபித்திருக்கேன், நீங்கள் கதவை திறந்து விடுங்க அப்படின்னா. மாமா பயந்தாரு. இல்லை நீங்கள் கதை திறந்து விட, அத்தை வெளியே ஓட மாட்டாங்க. திறந்து விட்டாராம். உள்ளே போய் பக்கத்தில் போய் செவல்னை போட்டு, இயேசுவின் நாமத்தில் விடுதலை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமம் மைமைப்படும்படியாய் கர்த்தாவே இந்த ஆண்டியை நீங்கள் தொட்டிங்களே, விடுதலை கொடுத்துட்டீங்களே, உமக்கு நன்றி என்று ஜெபித்து அந்த சகோதரியை அவன் தூக்கி விட சொன்னானா. தூக்கி விட்ட உடனே ஹாட்டாக குடிக்கிறதுக்கு குடிச்சிருக்கிறாங்க. அந்த சகோதரி முகத்தில் ஒரு தெளிவு வந்திருக்குது. அப்போ அந்த சகோதரி இந்த சின்ன பையனை பார்த்து அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்களாம். அப்போ சொன்னாங்களாம், நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்குள்ளே இருந்து ஏதோ ஒன்று வெளியே போயிட்டு என்னை அப்படி அழுத்தி கட்டி போட்ட அந்த கட்டெல்லாம் கலண்டு போயிட்டு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாமா என்ன சார் பக்கத்து வீட்டில் இந்த பையனுடைய டேனியலுடைய அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எல்லோரும் வந்து பார்த்தோன்னே எல்லாருக்கும் சந்தோஷம் ஆச்சரியம். அந்த சகோதரியை வெளியே கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்கள குளிக்க வச்சு எல்லாம் சாப்பிட்றாங்க. அந்த நிமிடமே கர்த்தர் விடுதலை கொடுத்து அந்த தெருவில் உள்ளவங்க அவங்க சொந்தம் வந்த ஒரு ஆச்சரியப்படுவண்ணமாய் கர்த்தர் அந்த சகோதரியை சாட்சியாக நிறுத்தினாங்க. பாருங்க, ஏன் தெரியுமா, அது 9வது வகுப்பு படிக்கிற அருமையான தம்பி. அந்த தம்பி என்ன செஞ்சான், எதுவுமே வேற என்ன, இயேசுவின் நாமத்தை சொல்லி தான் ஜெபித்தான்.
அந்த இயேசுவின் நாமம் மேலான நாமமாய், மகிமையான நாமமாய் கர்த்தர் அவங்க விடுதலை கொடுத்தாங்க. இயேசு விடுதலை கொடுத்தாங்க. இயேசுவின் நாமத்தினால் இந்த சகோதரி விடுதலை பெற்றாங்க. இயேசுவின் நாமம் அந்த தெரு முழுவதும் ஊர் முழுவதும் மகிமைப்படும்படியாய் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்தார். இன்னைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வேண்டிக் கொள்வதை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் இன்னைக்கு உங்களுக்கு ஆவியான கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆவிக்கிற அனுபவம். இயேசுவின் நாமத்தை சொல்லி விசுவாசத்தோடு அந்த வல்லமையான நாமத்தால் செபிங்க. நல்ல பெரும் காரியங்களை கர்த்தர் செய்வார். இப்பொழுது நம்ம செபிக்க போகிறோம். நாம் செபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். சோதரிக்கிறோம் ஐயா. உள்ளத்தின் ஆழ்த்த நாங்கள் நன்றி செல்லுகிறோம் ஐயா. இந்த நாளில் ஆண்டவரே, வேண்டிக் கொள்வதை அருளி செய்வேன்னு சொன்ன கர்த்தர் ஒவ்வொரு வேண்டுதல் விண்ணப்பங்கள் நிறைவேற்றுகிற தேவனாய் எங்கள் மத்தியிலே ஆண்டவர் நீங்கள் செயல்படுகிற கிருபைக்காய் நன்றி அப்பா. இந்த நாள் என்னோடு கூட இணைந்து உங்கள் வார்த்தையை கேட்ட ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஜெபம் ஒவ்வொருக்கு கர்த்தர் கொடுத்தாங்க தகப்பனே. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் யார் ஜெபிக்கிற உங்க வல்லமையுள்ள நாமத்தில் விடுதலை சுகம் உண்டாவதாக. இப்பொழுது என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருக்காக உங்க வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். பலவீனப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தில் பலன் அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் சந்தோஷம், சமாதானம் ஆண்டவரே குடும்பத்தில் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாள் முதல் ஆண்டவரே நீங்க சொன்ன வண்ணமாய் உங்க வல்லமையுள்ள நாமத்தை சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபையை கொடுத்துருங்க ராஜா. உங்க வல்லமையுள்ள நாமத்தால் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்து அதிசயங்களை நடப்பித்து சாட்சியா நிறுத்த போற தயவுக்காய் நாங்கள் நன்றி செல்கிறோம். உங்க நாமத்தை கர்த்தர் தொடர்ந்து மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்தை சொல்லி தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்யத்தையும் வெற்றியும் பாதுகாப்பையும் கர்த்தர் கொடுப்பா. உங்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.